லெனின் இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்கு வர்றது புரட்சி தான் இல்லையா? ஆனா அவர் கையில எடுத்தது துப்பாக்கியை விட ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம், அதுதான் அறிவு. சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த புரட்சி தலைவருக்கு பின்னால இருந்த ஒரு இன்டலெக்சுவல் வாரியரை பத்தி தான். ஒரு கூர்மையான சிந்தனையாளரா லெனின் எப்படி இருந்தார், வாங்க பார்க்கலாம். சரி, ஒரு புரட்சியை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆயுதங்கள் மட்டும் போதுமா, இல்ல லட்சக்கணக்கான மக்கள் தெருவுல இறங்குனா போதுமா? லெனின் கிட்ட கேட்டா அவர் சொல்ற பதில் வேற. இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆமாங்க, ரஷ்ய புரட்சியை நாம ஒரே நாள்ல நடந்த ஒரு ஆயுத புரட்சியை மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி பல 10 வருஷமா நடந்த ஒரு பயங்கரமான அறிவுசார் போர் இருந்துச்சு. ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லலாம். அந்த அறிவுசார் போர்களில் கிடைச்ச வெற்றி தான் களத்துல நடந்த புரட்சியோட வெற்றிக்கு அஸ்திவாரமா அமைஞ்சது. ஓகே, இந்த முழு விஷயத்தையும் நம்ம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். லெனினோட முக்கியமான ஆயுதம் என்னங்கிறதுல ஆரம்பிச்சு இதிலிருந்து நம்ம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய பாடம் என்னங்கிற வரைக்கும் நாம பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். லெனினோட முக்கிய ஆயுதம், அதாவது 19ஆம் நூற்றாண்டு கடைசியில பாத்தீங்கன்னா ரஷ்யால புரட்சி இயக்கங்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு குழுவா செதறி கிடந்துச்சு. இதுக்கு லெனின் ஒரு தீர்வு கொண்டு வந்தாரு. அது என்னன்னா, ஒரு ரொம்பவே டிசிப்ளின்ட் கட்டுக்கோப்பான ஒரு கட்சி அமைப்பு. லெனின் அதுக்கு வெச்ச பேரு தான் ஸ்தாபனம், அதாவது ஆர்கனைசேஷன் அல்லது அமைப்பு. இது சும்மா ஆள் சேர்க்கிற ஒரு கூட்டம் கிடையாது. இது ஒரு கருவி. எதுக்கான கருவின்னா, புரட்சிகரமான கொள்கைகளை மக்கள் கிட்ட, குறிப்பா தொழிலாளிங்க கிட்ட கொண்டு போய் அவங்கள ஒன்னு திரட்டி ஒரு பெரிய அரசியல் சக்தியா மாத்துறதுக்கான ஒரு கருவி. இந்த போல்ஷெவிக் கட்சிங்கிறது ஒரே நாள்ல உருவானதில்ல. சொல்லப்போனா ஒரு 5 விதமான தப்பான சித்தாந்தங்களுக்கு எதிராக பயங்கரமா சண்டை போட்டு அந்த விவாத நெருப்புல இருந்து தான் அது தன்னைத்தானே செதுக்கிக்கிச்சு. அப்படி என்னென்ன போர்க்களங்கள்ல அது சண்டை போட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். முதல் போர்க்களம் நரோதினிக்குகளோட. இவங்களோட ஐடியா என்னன்னா, பெரிய பெரிய ஆட்களை தனித்தனியா கொலை பண்ணா போதும், புரட்சி தானா வெடிச்சிடும்னு நம்பினாங்க. ஆனா லெனின் இது சுத்த வேஸ்ட்னு சொல்லி இதை நிராகரிச்சிட்டார். தனிநபர் வன்முறை என்னைக்கும் தீர்வு தராது. தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு மாபெரும் மக்கள் போராட்டமா நடத்தினா மட்டும்தான் உண்மையான மாற்றம் வரும்னு அவர் ஆணித்தரமா சொன்னார். அடுத்தது பொருளாதாரவாதிகள். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, தொழிலாளிங்க சம்பள உயர்வு, வேலை நேரத்தை குறைக்கிறது மாதிரி பொருளாதார விஷயங்களுக்காக மட்டும் போராடினா போதும், அரசியல் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனா லெனின் ரொம்ப தெளிவா எச்சரிச்சார். பாருங்க, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாம நீங்க வாங்குற எந்த பொருளாதார உரிமையும் கொஞ்ச நாளைக்கு தான், கடைசியில அது முதலாளிகளுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தான் அப்படின்னாரு. மூணாவதா திருத்தல்வாதம். இது ரஷ்யால மட்டும் இல்ல, உலகம் பூரா பரவிட்டு இருந்த ஒரு ஐடியா. முதலாளித்துவம்லாம் மெதுமா தானாவே நல்லபடியா மாறிடும், அதனால புரட்சியே தேவையில்லைன்னு சொன்னாங்க. லெனின் இதை ரொம்ப கடுமையா எதிர்த்தார். இது மார்க்சியத்தோட புரட்சிகரமான ஆன்மாவையே கொல்றதுக்கு சமம், வர்க்க போராட்டத்தை கைவிடுறது தொழிலாளி வர்க்கத்துக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் ஒன்று முழங்கினார். 4வது சண்டை சட்டவாதிகளுக்கு எதிரா. இவங்களோட வாதம் என்னன்னா, நாம எது செஞ்சாலும் ஜார் அரசாங்கத்தோட சட்டத்துக்குள்ள இருந்துதான் செய்யணும், புரட்சி வேலையெல்லாம் விட்டுட்டணும்னு சொன்னாங்க. லெனின் சொன்னாரு, ஓகே, சட்ட ரீதியா கிடைக்கிற வாய்ப்புகளை யூஸ் பண்றதுல தப்பு இல்ல, ஆனா அதுக்காக சட்டத்துக்கு அடிமையாகி நம்மளோட புரட்சிங்கிற பெரிய இலக்க விட்டுடவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொன்னார். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சண்டை, இது கட்சிக்குள்ளேயே நடந்துச்சு, மென்ஷ்விக்களோட. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, கட்சி ரொம்ப லூஸா ஓப்பனா இருக்கணும், யார் வேணா வந்து மெம்பர் ஆகலான்னு சொன்னாங்க. ஆனா லெனின், கட்சிங்கிறது ஒரு விளையாட்டு இல்ல, அது புரட்சியை வழி நடத்த போற ஒரு படை, அது இரும்பு மாதிரி உறுதியா பயங்கர டிசிப்ளினோட இருக்கணும்னு சொல்லி அந்த விவாதத்துல ஜெயிச்சார். சரி, இந்த 5 கடுமையான அறிவுசார் சண்டைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சது. இதோட ரிசல்ட் என்ன? இது மூலமா தான் வரலாத்திலேயே ஒரு புது மாதிரியான அரசியல் கட்சி உருவாச்சு. பாருங்க, ஒவ்வொரு சண்டையில ஜெயிச்சது மூலமாவும் போல்ஷ்விக் கட்சிக்கு ஒரு முக்கியமான குணம் கிடைச்சது. தனிநபர்வாதத்தை தூக்கி போட்டாங்க, அரசியல் இலக்குகளை முன்னாடி வச்சாங்க, புரட்சியில உறுதியா நின்னாங்க, ரகசிய அமைப்புகளை பாதுகாத்தாங்க, கடைசியா ஒரு சூப்பர் டிசிப்ளின்டான கட்சியா உருவானாங்க. இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் போல்ஷ்விசம்னு ஒரு தத்துவமா மாறுச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அறிவுசார் போராட்டங்கள் நடக்காம இருந்திருந்தா உலக வரலாற்றையே மாத்தி எழுதின அந்த 1917 அக்டோபர் புரட்சிய அவங்களால வெற்றிகரமா நடத்தியிருக்கவே முடியாது. ஆனா லெனினோட பார்வை வெறும் ரஷ்யாவோட மட்டும் நின்னுடல. அவரோட சிந்தனை ஒரு குளோபல் விஷனா இருந்துச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லெனினோட முழு கவனமும் ரஷ்யா மேல மட்டும்தான் இருந்துச்சுன்னு. உண்மையா? நிச்சயமா இல்ல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். 1908லேயே லெனின் இந்தியாவை பத்தி எழுதுறார். அப்போ பாலகங்காதர திலக்க பிரிட்டிஷ்காரங்க கைது செஞ்சப்போ பம்பாயில தொழிலாளர்கள் பெரிய போராட்டம் நடத்தினாங்க.
அத பாராட்டி லெனின் என்ன எழுதுறாருன்னா, இந்தியாவிலயும் தொழிலாளி வர்க்கம் ஒரு அரசியல் சக்தியா வளர்ந்துருச்சுன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, அவர் எங்கேயோ இருந்துகிட்டு இந்தியாவோட விடுதலை போராட்டத்தை எவ்வளவு கூர்மையா கவனிச்சிருக்காருன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆசிய நாடுகள்ல நடக்கிற காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டமும் சரி, ஐரோப்பாவுல நடக்கிற தொழிலாளர் போராட்டமும் சரி, இது ரெண்டும் வேற வேற இல்ல. இது ரெண்டுமே ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு உலகளாவிய போராட்டத்தோட ரெண்டு முக்கியமான முனைகள்னு அவர் பார்த்தார். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா லெனினோட இந்த அறிவுசார் போராட்டங்கள்ல இருந்து நாம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? லெனினோட ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. அதுலயே அவரோட மொத்த சிந்தனையையும் நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு புரட்சிகர தத்துவம் இல்லாம ஒரு புரட்சிகர இயக்கம் இருக்கவே முடியாது. சிம்பிளா சொன்னா, தெளிவான ஒரு தியரி, ஒரு கோட்பாடு இல்லாம நீங்க களத்துல சரியா செயல்படவே முடியாது. சோ நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான லெசன் இதுதான். சித்தாந்த தெளிவு, அதாவது ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டிங்கிறது சும்மா புக்ஸ்ல படிச்சுட்டு விவாதம் பண்ற விஷயம் மட்டும் இல்ல. அது களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கான ஒரு மேப் மாதிரி. அதுதான் அர்த்தமுள்ள ஒரு செயலுக்கான அடித்தளத்தையே போடுது. இந்த வரலாற்று பார்வையோட இன்னைக்கு நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம். இப்ப நாம இருக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு காலம். நொடிக்கு நொடி வாட்ஸ்அப்ல, சோஷியல் மீடியால ஏகப்பட்ட தகவல்கள் கொட்டுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு உண்மையான சமூக மாற்றத்தை கொண்டு வரணும்னா, லெனின் சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த தெளிவு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.